இங்கேயும் கேக்குறாங்க. போன விஷயம் என்னங்க ஆச்சு? பணத்தை ஏற்பாடு பண்றேன்னு சொன்னீங்கல்ல, இன்னும்மா பணத்தை ஏற்பாடு பண்ண முடியல? அப்புறம் பணம் கொடுக்கல பாக்கியம். சாயங்காலம் வரவேற்பு, காலையில கல்யாணம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு பணம் கொடுக்கணுமே, எங்க போறது? எனக்கும் ஒன்னும் புரியல பாக்கியம். உங்களுக்கு என்னைக்கு புரிஞ்சிருக்கு? சிமண்டி சின்னசாமி என்ன ராசசுரைக்கு பணம் கொடுக்கணும்னு சொன்னாரே, கொடுத்துட்டீங்களா? பாக்கியம் ஏன் கேக்குற? பணத்தை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்துடலாமே பாக்கியம். சொல்ற நீ, நான் நல்ல யோசனை தாங்க சொல்றேன். இந்த வாரம் ராஜவேலுக்கு நம்ம பணத்தை திருப்பி கொடுக்கணுமே. ஒரு வாரம் டைம் இருக்குல்லங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பிள்ளைங்க முகத்துல சந்தோஷம் வந்திருக்கு. சின்ன கை வெறுங்கையா இருக்கிறதுக்கு என் பொண்ண அசிங்கப்பட சொல்றீங்களா? போற இடத்துல இவரு மாதிரி பேச வேண்டியது. இந்த பணத்தை கொடுக்கறதுக்கு என்ன சொல்றீங்க? கொஞ்சம் யோசிக்கலாமே பாக்கியம். என்ன சொல்றது? அந்த பணத்தையே தட்டுல வச்சு கொடுத்துருவோம் பாக்கியம். அப்படியே பண்ணிடலாம். வேலு வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாண்டியன் சத்தம் கேக்குது. பாண்டியன் சொல்றாரு, தடபுடலா கல்யாணத்தை நடத்தணும்ல, கேத்த மாதிரி சும்மா தங்கமான பொண்ணு அமைஞ்சிருக்கு. எவ்வளவு பெரிய நல்ல பொண்ணு தெரியுமா? பேரு நினைச்சிருப்பாங்க, சரவணனுக்கு பொண்ணு கிடைச்சாலும் மட்டமான வீட்டுல கிடைக்கும்னு. தெரியும் அவங்களுக்கு. நகையெல்லாம் எம்பிட்டு போடுறாங்க. நகை நட்டு எதுவும் எதிர்பார்க்கலையே, வேணான்னு தான் சொன்னோம். ஒரு பேச்சுக்கு 50 பவுன் வந்துச்சு. அவங்க 80 பவுன் போடுறேன்னு சொல்லிவிட்டாங்க. மாத்திரம் சும்மா இல்லன்னு பொண்ணுக்கு போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு அம்புட்டு செய்யறோம். கல்யாண புடவை 1 லட்சத்துக்கு எடுத்திருக்கோன்னு. வேலை விஷயத்துல காசு காசா பாக்கலன்னு. பொண்ணுக்கு தாலி எத்தனை பவுன் நினைக்கிறீங்க? 18 பவுன்னு பண்ணிட்டீங்க பாண்டி. சொல்றாங்க முத்துவேல் கிட்ட, வீட்டுல எம்புட்டு இடம் இருக்கு, அங்க போய் பெருமையை பீட்டிக்க வேண்டியதானே, ரோட்ல வச்சு பேசணுமா? சொல்றாரு, நமக்கு கேட்காதுல்ல, அதனாலதான் தெருவுல வச்சு பேசுறான். எல்லாம் பேசட்டும் அப்படின்னு சொல்றாரு. அண்ணே, சாப்பாடெல்லாம் எப்படிங்கிறீங்க? சேர்ப்புக்கு பிரியாணி யாருங்கிறீங்க? நம்ம திண்டுக்கல் வையாபுரி சமைப்பாப்ல. கல்யாணத்துக்கு வர்றவங்களுக்கு எல்லாம் தலைவார இலை போட்டு 23 ஐட்டம் வைக்க சொல்லியிருக்கேன். மாத்திரம் 3 ஐட்டம்னு. எனக்கு தெரிஞ்சு 1500 பேர்ல இருந்து 2000 பேர் வருவாங்கன்னு. இந்த ஊர்லயே யாருமே இப்படிப்பட்ட கல்யாணம் நடத்தல அப்படின்னு சொல்ற மாதிரி என் சரவணன் கல்யாணத்தை அப்படி நடத்துவேன். தெருவுல ஒரு சில பேர் பேசுவாங்க, அது பண்ணுவோம் இது பண்ணுவோம்னு. எல்லாம் பேசதானே முடியும், வெறும் வாய்ப்பேச்சுக்காரங்க. கல்யாணம் ஆகாதவங்க என்ன சொல்லாம செயல்ல காட்டுறது இந்த பாண்டியனாலதான் முடியும். இந்தியா இந்த ஊருக்கே தெரியுமே. குமார் சொல்றாரு, நம்ம மாத்திரம் கேஸ வாபஸ் வாங்காம இருந்தா 3 பேரும் உள்ள இருந்திருப்பாங்க, கல்யாணமும் நடந்திருக்காது. வாய்க்கிலேயே பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. முடிவு சொல்றாங்க, எங்கேயோ எதுவோ நடக்குது, நீ எதுக்கு காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்க குமாரு? பேசாம சாப்பிடு வெளியே சொல்றாரு. இதோட நிறுத்தலனே, கேளுங்க. அதுக்கெல்லாம் எம்பிட்டு செலவழிச்சிருக்கேங்கிறீங்க. அடியாத்தா, பயங்கரமான செலவுனே. கண்டிப்பா ஆயிருக்கும் பாண்டி. டிவேல் சொல்றாரு, ஏண்டி வாய பாத்துக்கிட்டு இருக்க? நல்லா கதவை சாத்தி தாங்க இருக்கு, அதையும் மீறிதான் கேக்குது. விட பல மடங்கு பெருசா நடந்திருக்க வேண்டிய கல்யாணம் யாருக்கும் துரோகம் பண்ணிக்கிட்டு அருமையா பாத்துக்கிட்டு இருந்த பேத்தி ஓடி போயிட்டா. உணவை எங்கேயாவது தொலைஞ்சிருக்க கூடாதா? எதிர்த்த வீட்டுல குத்துக்கல்லாட்டம் உட்காந்துக்கிட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கா. நான் போகுதா அத்தா? பார்த்து குனிஞ்சு போன பையெல்லாம் இப்ப எடுத்தெறிஞ்சு பேசுறாங்க. பார்க்கவே கன்றாவியா இருக்காத்தா. குமார் சொல்றாரு, ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தியான பெரியப்பா. அந்த வேலையே வேணாம், பேசாம இரு. ஏதாவது பண்றேன், இந்த கல்யாணத்தை எப்படியாவது நான் நிறுத்துறேன். அது அவங்க ஏதாவது பண்ணுவாங்க, மாறி மாறி முட்டிக்கிட்டு நிக்க போறீங்களா? என் தங்கச்சி கல்யாணத்தை அவன் நிறுத்தினான்ல, உன் தங்கச்சி ஒழுங்கா இருந்தா அவன் ஏண்டா நிறுத்த போறான்? பாண்டியன் வெளியே பேசுறாரு. கச்சேரி எல்லாம் வச்சு அசத்தி பொண்ணுன்னு பேசிக்கிட்டு இருந்தேன்னு. கச்சேரி நடத்த முடியலன்னா கல்யாணத்துக்கு நாளை சீக்கிரத்துல குறிச்சு விட்டோமா, அதான் அவங்கள ஏற்பாடு பண்ண முடியாம போயிருச்சு. பாண்டியா, அம்மா அத்தை உங்களை கூப்பிடுறாங்க. இந்த விஷயம்லாம் அப்புறம் சொல்றேன், கொள்ள விஷயம் பேச வேண்டியதா இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். கோமதி, இப்பவே மணி 2 ஆகுது. 2 மணிக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குது. அப்பவே பொண்ணலைக்க போயிடலாமா? யார் யாரு பொண்ணலைக்க போறது? மாப்பிள்ள, பழனி, திரு ராஜி, 6 பேரு. எல்லாரும் சரவணனை கூட்டிட்டு மண்டபத்துக்கு போயிடலாம். பொண்ணை கூட்டிட்டு வர்றதுக்குள்ள நான் அண்ணனை ரெடி பண்ணிடுவேம்மா. நம்ம துணியெல்லாம் பத்திரமா எடுத்துட்டு போயிரு. நான் கரெக்டா எடுத்துட்டு போயிருவேன் மாமா. மதி குழலி கிட்ட சொல்றாங்க, போனோமா தாம்பூலத்தட்டை கொடுத்தோமா பொண்ணை அழைச்சிட்டு வந்தோமான்னு இருக்கணும், எதுவும் பேசி வைக்காதமா. என்ன சொல்றாங்க, நாங்க பாத்துக்கிறோம் அத்தை. பாண்டியன் சொல்றாரு, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க, நான் வந்தவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். கோமதி சொல்றாங்க, பாண்டியனுக்கு பெருமை பேசுறது இன்னும் தீரல. இங்கேயும் சொல்றாங்க, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணலைக்கே கிளம்பிட்டாங்களாம், போன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆக வேண்டிய வேலைகள்லாம் பாருங்க. இது இன்னும் 80 நேரம் ஆகும்.
இன்னும் 5 நிமிஷத்துல ரெடி ஆயிருவாமா மயிலு. சொல்லு பாக்கியம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துகிட்டு இருக்காங்களாம். 1/4 மணி நேரத்துல வந்துருவாங்க. மிச்சரு வடை ஜிலேபி எல்லாம் எடுத்து வச்சிருங்க. காப்பி போட்டு எடுத்து வச்சிடுறேன். இல்ல அவங்க கூட போட்டோம், நம்ம பின்னாடியே வண்டியில போயிடலாம். இன்னைக்கு சொல்லிட்டீங்கல்ல? அதெல்லாம் சொல்லிட்டேம்மா பாக்கியம். நீ மயில பாத்துட்டு வந்துடுறேன். வெளியே வாயா. தானே நீங்களா? வந்து உள்ள உட்காருங்க. நாங்க ஒன்னும் உட்காந்து நலம் விசாரிச்சுட்டு போறதுக்கு வரல. ஒண்ணு கல்யாணத்துக்கு பணம் இருக்கு, ஆனா வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டேன். அதானே? கடன் வாங்கி 1 வருஷம் ஆச்சு. உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? எல்லாம் ஞாபகம் இருக்குண்ணே. பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டேன், அப்படித்தானே? பொண்ணு கல்யாணம் முடிஞ்சதும் நான் திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்றாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்போற நேரத்துல இந்த ஆளு வாசல் நின்றுட்டு வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இரு பாக்கியம், பேசிக்கலாம். ரகசியம் பேசிக்கிட்டு 4 மாசம் தான் வட்டி கொடுத்த, அதுவும் கொடுக்கல. மரியாதை என் பணத்தை கொடுத்துட்டு பொண்ணு கல்யாணத்தை நடத்துறவங்க எல்லாம் பேசுறாங்க. ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சுட்டாங்க. எப்படி பொண்ணு கல்யாணத்தை நடத்த போறாங்கன்னு நினைச்சேன். வந்துட்டாங்க இல்ல. இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை அமைஞ்சிச்சு. குடும்பத்தை பத்தி விசாரிச்சிருக்க மாட்டாங்க. இல்லாட்டி எப்படி பொண்ணு எடுப்பாங்க? கல்யாணம் மாத்திரம் முடியட்டும், 1 வாரத்துல பணத்தை திருப்பி கொடுத்துறோம். கொடுத்துட்டு அப்புறம் கல்யாணத்தை நடத்து. இந்த இடத்துல சம்பந்தம் பேசுறதுக்கு பணம் இருக்கு, 80 பவுன் நகை போடுறதுக்கு பணம் இருக்கு. வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க பணம் இருக்காதோ? அப்படி இல்லன்னு கொடுக்க போறியா இல்லையா? இல்லையன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. கடனை திருப்பி கொடுங்க. கயானாவின் நாணயம் $. நாளை சந்திப்போம்.